ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பிளாண்டி ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். 150 கிராம் ஒயிட் காம்பவுண்ட், 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒயிட் காம்பவுண்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக மெல்ட்டான ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம 100 கிராம் பட்டரை சேர்த்துடணும். அது நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கட்டும். ஒரு பக்கம் மெல்ட் ஆனோன்னா தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ 150 கிராம் சுகரில் ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். அதில் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடணும். அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு பிளாண்டியில். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பட்டரும் ஒயிட் காம்பவுண்டும், அதோட 30 கிராம் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அந்த ஹீட்லேயே அது வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இதையும் இப்போ இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டர் வச்சு இல்லை விஸ்க் வச்சு பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கப்புறம் மைதாவை நம்ம 180 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதை 3 பேட்சாக ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் பீட் பண்ணக்கூடாது. பிளாண்டி பேட்டர் வந்து ப்ரௌனி பேட்டரை விட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த பர்ஃபெக்டானது கிடைக்கும். அந்த பார்த்தாலே தெரியும், அந்த சில்கி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த சைட் கேப்பில் நான் குக்கரில் தான் இன்றைக்கி ப்ரௌனி பண்ண போகிறேன். குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். டின்னை ரெடி பண்ணி வச்சாச்சு. என்கிட்ட சர்க்கிள் டின்னு தான் இருக்குது, அதனால் அதில் ரெடி பண்ணி வச்சு பேட்டரை அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த மடிப்பாக கீழே விழுற மாதிரி இருக்கும். அந்த தான் கரெக்டான பேட்ரு. இந்த பேட்டரெல்லாம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நல்லா சமப்படுத்திட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுட்டு மேலே டாப்பிங்ஸ்க்காண்டி நான் வந்து மில்க் காம்பவுண்ட் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மில்க் காம்பவுண்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் 25 to 30 மினிட்ஸ் ஆகும். பேக் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ருசியான பிளாண்டி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாண்டி பீஸ் போடும்போது என் பாப்பா எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை இன்றைக்கி சாப்பிட்றத விட அன்றைக்கி சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.